கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் ரோமர் 14. இந்த அதிகாரத்தில் ஒரு சில வசனத்தை நாம் தியானிப்போம். அதாவது விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்தில் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை நம்மோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும், ஆனால் அவனுடைய குறைகளை சொல்லி பேசக்கூடாது. அதாவது விசுவாசத்தில் யார் பலவீனமாக இருக்காங்களோ அவங்கள நம்மளோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து கொண்டு அவங்களுக்கு நல்ல ஒரு விசுவாச வார்த்தைகளை சொல்லி அவங்கள விசுவாசத்துக்குள்ள வழி நடத்தவங்களாம் நாம் இருக்கணும். அதை விட்டுட்டு அவனுடைய குறைகளை அவனுடைய தப்புகளை எல்லாம் சொல்லி சுட்டி காட்டி அவனுடைய மனசை கஷ்டப்படுத்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. வசனம் 2ல் விசுவாசம் பலம் உள்ளவன் அனைத்தையும் புசிக்கிறான், விசுவாசம் பலம் இல்லாதவன் மரக்கறியை மாத்திரம் புசிக்கிறான்னு சொல்கிறது. அதாவது ஆண்டவர் சுத்தமாக படைச்சதை விசுவாசம் உள்ளவன் விசுவாசம் இல்லாதவன் எப்படியாக புசிக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. வசனம் 3ல் ஒருவருக்கொருவர் குறை சொல்லாதவங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது கறி புசிக்கிறவன் புசிக்காதவனை பார்த்து அற்பமாக எண்ணிடக்கூடாது, புசிக்காதவன் புசிக்கிறவனை பார்த்து குற்றம் சொல்லக்கூடாது. அதை தான் நாம் நீ எப்படி நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை மாற்றி ஒருத்தவங்க குறை சொல்லி இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் தெரிந்து வச்சிருக்கிறார். வசனம் 4ல் ஒரு எஜமானனுடைய வேலைக்காரனை பார்த்து நாம் குற்றவாளின்னு சொல்லி நம்ம தீர்மானித்திடக்கூடாது. அவன் ஒருவேளை அவன் தப்பு செய்கிறவனா இருக்கலாம், அவன் எப்பேற்பட்ட தப்பு செஞ்சாலும் அவனை தண்டிக்கிறதுக்கு அவனுடைய எஜமானன் இருக்கிறாரு. நாம் எப்படியாக இருக்கிறோம், நம்மளுடைய வேலையை நாம் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம், நமக்கு மேலே ஆண்டவர் இருக்கிறார், நம்மளை எப்படி அவர் வழி நடத்துகிறாருங்கிறத நாம் அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போது நம்ம விசுவாச வார்த்தைகளை எப்படியாக சொல்லணும், அந்த விசுவாச வார்த்தை ஊழிய வார்த்தை எப்படியாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு நம்ம பக்கத்துலேயோ அக்கம் பக்கம் உள்ளவங்களையோ இல்லை எட்டனை இருக்கிறவங்களையோ அவங்களுக்கு நம்ம விசுவாச அறிக்கையிட்டு வார்த்தைகளை சொல்லி எப்படியாக அவங்கள ரட்சிப்புகளில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத குறித்து தான் நாம் யோசிக்கணும். அப்போ நம்ம வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் நல்ல விசுவாசம் இல்லாத மக்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல ஊழியங்களை சொல்லி நம்ம அப்போ பவுல் மாதிரி நம்ம ஊழியங்களை செய்கிறவங்களாக நம்ம இருக்க வேண்டுங்கிறது தான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.